உங்களுக்கு என்னதான்டா அப்படி பிரச்சனை? புரியவே இல்ல. நமக்கு இங்க புரிய மாட்டேங்குது. இவிங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு. நீங்க உளவியல் ரீதியாவே இவிங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க போல. ஏன் எனக்கு அப்படி தோணுதுன்னா, இவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே அப்படித்தான் இருக்கு. ஏன் பண்றானுங்க? எதுக்கு பண்றானுங்க? இல்ல இவிங்க தெரிஞ்சு பண்றாய்ங்களா? தெரியாம பண்றானுங்களா? இல்ல விளம்பரத்துக்காக பண்றாய்ங்களா? ஒண்ணுமே நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்டா இப்படி பண்றீங்க? என்னதான்டா ஆச்சு உங்களுக்கு மட்டும்? தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஜாதிகள் இருக்கு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு வரலாறும், ஒவ்வொரு பின்னணியும் இருக்கு. ஆனா எல்லா ஜாதியும் நாங்க தான். எல்லாமே நாங்க தான். எல்லா ஜாதியும் நாங்க தான்னா, எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய பெருமைகளும் அவங்க தான் காரணம். ஒண்ணு ஒரு தலைவர் பெரிய தலைவரா இருந்தா, அந்த தலைவர நாங்க தான் உயர்த்தினோம் அப்படிங்கிறது. இல்ல ஏதாவது ஒரு மக்கள் ஒரு பெரிய லெவல் அவங்களுடைய வரலாறு ஒரு போற்றக்கூடிய வரலாறா இருந்தா, அந்த வரலாறு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்றது. ஏதாவது ஒரு ஜாதியில ஒரு நல்ல மனிதர் ஒரு ஒழுக்கமான ஒரு தலைவராக இருந்தால், அந்த தலைவர் எங்க ஜாதி தான் அப்படின்னு சொல்றது. இப்படி எல்லாமே நாங்க தான் சொல்லும்போது, நமக்கு ஒரே ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும். கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். இளவு வீடா இருந்தா நான் தான் பொணமா இருக்கணும். எந்த இடமா இருந்தாலும் சரி, மாலையும் மரியாதை எனக்குத்தான் கிடைக்கணும். நம்ம நெப்போலியன் சொன்னது இதுதான். கல்யாண வீடா இருந்தாலும் நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும். சாவு வீடா இருந்தாலும் நான் தான் பொணமா இருக்கணும். எல்லா நேரத்திலும் எனக்கு தான் மரியாதை வேணும். எனக்கு தான் மாலை விழுந்துகிட்டே இருக்கணும். அப்படிங்கிற கதையா, எந்த ஜாதியில எந்த தலைவர் பெரிய தலைவரோ, இல்ல யாரோ போற்றக்கூடிய நபர் இருந்தாலோ, அவங்க எல்லாருமே இவங்க இதா தான் இருக்கணும்னு நெனைப்பாங்க. அவங்க எல்லாருமே இவங்க ஜாதின்னு இவங்களே நெனச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதி தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே இருக்கு. ஆரம்ப காலத்துல நாங்க தான் பாண்டியன்னு பல்லர் சமூகத்திட்ட செருப்படி வாங்குனாங்க. வந்து இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் கட்டக்கூடாது. இமானுவேல் சேகரனாருக்கு அரசு விழா தரக்கூடாதுன்னு இவிங்க ஜாதியிலிருந்து வழக்கு ஒண்ண போட்டானுங்க. அதுலயும் செருப்படி விழுந்துச்சு. அதுக்கு அடுத்து மதிப்புக்குரிய ஐயா காமராசர் அவர்கள். அவர்கள நாங்க தான் உயர்த்தினோம். அவருக்கு நாங்க தான் உதவி செஞ்சோம். நாங்க தான் ஆட்டுக்குட்டி வாங்கி குடுத்தோம். என்று அவருடைய வரலாறை சிறுமைப்படுத்தினானுங்க. நாடார் மக்கள் எல்லாம் சேர்ந்து செருப்பால அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அழகுமுத்து கோனார் சமூகத்துடைய மன்னர். இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மன்னர் அழகுமுத்து கோனார். அவர் எங்களுடைய ஜாதி அப்படின்னு சொன்னானுங்க. அதுலயும் செருப்படி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் முத்திரையர் சமுதாயத்தை இவங்க விட்டு வைக்கல. முத்திரையர் சமூகத்தின் காலங்காலமாக வழிபாட்டு முறையும் அந்த சமூகத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நிகழ்வுதான் திருமங்கை ஆழ்வார் அவருடைய வரலாறு. அவருக்கு செய்யப்படும் மரியாதையா இருக்கட்டும், அதன் பிறகு கார்த்திகை நாள் அன்று தீபத்தை ஏற்றுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் முத்திரையர் சமுதாயத்துக்குள்ள ஒரு பெருமை. அவங்க காலங்காலமா செய்து கொண்டு இருக்கிற ஒரு வழிமுறை. இப்போ அந்த திருமங்கை ஆழ்வார் எங்களோட ஜாதி தான். அவரு எங்களுடைய ஜாதி தான் அப்படின்னு ஒரு கட்டுக்கதைய அவுத்து விடுறாங்க. அதுலயும் முத்திரையர்கிட்ட செருப்படி தான். இப்படி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா ஜாதியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகளை, அவங்களுக்கு தேவையான பெருமைகளை திருடத்தான் பார்க்காங்க தவிர்த்து, அவிங்களுக்கான வரலாறும், அவங்களுக்கான பெருமையும் வெளிய சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அப்படி நம்ம தேடி பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த பெருமைங்கிறது எதுவுமே இல்ல. எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க. ஆந்திராவிலேருந்து போயிட்டு இருந்தா அது பல பிரிவுகள் அதெல்லாம் சேர்ந்து பெருக்கி அவங்க வரலாறே ஒரு குழப்பமான வரலாறு. ஒரு தமிழர் பாதி, தெலுங்கர் பாதி எல்லாம் கலந்து ஒரு கூட்டமா மாறிருச்சு. காப்பநாடு மறவரு, கொண்டையங்கோட்டை மறவரு அப்படி இப்படின்னு இருக்காங்க. மறவர்னாலே போர் வீரர்கள் குறிக்கும் ஒரு பொருள். அது தெலுங்கர் படையில மறவர் என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்க. தமிழ் படையிலும் மறவர் என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்க. பாளையத்திலும் மறவர் என்ற ஒரு பிரிவில் இருந்தாங்க. இப்படி ஒரு குழப்பமான தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுல யாரு தெலுங்கு, யார் தமிழர்ன்னு தெரியாத அளவிற்கு ஒரு குழப்பமான ஒரு கூட்டமா மாறிருச்சு. இப்போ அந்த மாரி சூழ்நிலையில பிற ஜாதிகிட்ட இருக்கக்கூடிய பெருமைய திருடும் நோக்கத்துல தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தொடர்ந்து அதற்கான வேலைய பார்த்துக்கிட்டே இருக்கு. தமிழ் சமூகங்களோட இணக்கமா இருப்பதே கிடையாது. இப்படி பிற சமூகங்களில் உள்ள தலைவர்களையும், பிற சமூகத்தில் உள்ள பெருமைகளும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. Instagram, Facebook இப்படி சோசியல் மீடியால வன்னியர் மறவர் ஒற்றுமை அப்படின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பா தான் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, வன்னியர் சமூகம் தங்களுடைய உரிமையாக 10.5% இடஒதுக்கீடு கேட்கிறது. எடப்பாடி அரசாங்கம் அதை நிறைவேற்றுகிறது. வன்னியர் சமூகத்திற்கு 10.5 உள்ளி இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது.
இதை முதலில் எதிர்த்தது யார் என்றால் இந்த கூட்டம் தான். இந்த கூட்டம் தான் முதலாக வன்னியர் சமூகத்தின் உள் இடஒதுக்கீடை எதிர்க்கிறாங்க. சரி, வன்னியருக்கு 10.5% அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுத்துட்டீங்க. அதே போல எங்க மக்கள் தொகைக்கு ஏற்பவும் இடஒதுக்கீடு தாங்க அப்படின்னு கேட்கல. இவங்க என்ன கேட்டாங்கன்னா, வன்னியர்களுக்கு இடம் ஒதுக்கீடு தரக்கூடாது அப்படிதான் கேட்டாங்களே தவிர்த்து, எங்களுக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு தாங்க அப்படின்னு இவங்க கேட்கல. இங்க எந்த ஒரு தமிழ் சமூகத்தையும் இவங்க ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. சோசியல் மீடியால மட்டும்தான் நட்பு ஜாதி, நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை ஜாதி அப்படின்னு போடுவாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா வஞ்சகத்தன்மையும் வெறுப்பு உணர்ச்சியும் தான் இவங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையே அது அவர்களுக்கு தோன்றுதா என்னன்னு தெரியல. பிறரை ஏற்றுக்கொள்ளாம இருப்பது, பிறருடைய வரலாறை திருடுவது, இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவங்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோணுது. தெரியும் தேவமாறு தோணி தேவமாறு எனக்கு தெரியும். கேட்டுக்க ஒரிஜினல் தேவமாறு அவருதான் மரவரு கொண்டே கோட்டை மரவர் தோணி. தெரிஞ்சுக்கிட்டியா? தேவமாரு அவர் மனுஷன் டிக்கெட் தான் போட்டிருப்பாரு. இந்த வட்டம் இறங்க ரிப்பன் கட்டிருக்காரு மனுஷன் ரிப்பனு ஃபுல் தேவமாரு வேணா அவரு. தேவமாறு தான் தேவமாரு சண்டைக்குல மோசம் போவரல, அடி முழுமூச்சு அடிச்சு போடுவாரு. மொழி மூச்சு அடிக்கலாம். நெஞ்சில பச்சை வச்சிருக்காரு தவிர யாருக்கும் தெரியாது. ஒரிஜினல் தேவனாரு தோனி தோனி மரவரா மாறவரு. அவங்க அப்பா தோனி மரவரு, அவங்க அப்பா ஆக முடியாது. ஆமா டேய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ஆமாண்ணா. தமிழ்நாட்டில் உளவியல் ரீதியாக இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. தமிழ்நாட்டில் ஒரு தனி சட்டம் ஒன்று கொண்டு வந்து இவங்களுக்குன்று ஒரு கல்வி முறையை உருவாக்கி அதில் இவங்களை எல்லாம் சேர்த்து படிக்க வைக்கணும். தம்பி தமிழ்நாட்டில் எல்லா ஜாதியும் இருக்காங்க, எல்லா ஜாதிக்கும் பெருமைக்குரிய வரலாறு எல்லாம் இருக்குது. அந்த வரலாறு எல்லாம் நீங்கள் தான், உங்களோட ஜாதி தான் நின்று உங்களுக்குள்ளே யாரோ தப்பாக விதைச்சிட்டாங்க, அதையெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தரணும். உளவியல் ரீதியாக இவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தணும். சக மனிதனை நேசிக்கின்ற ஒரு புரிதல் இருந்து எல்லாமே இவங்களுக்கு சொல்லி தரணும் போல. பாளைய நிலத்தில் களவு செய்த ஒரு கூட்டத்திற்கும் மன்னர்களுக்கும் என்ன சம்பந்தம் நம்மளுக்கு புரியவில்லை. களவு செய்த ஒரு கூட்டம் இன்னைக்கு நாங்கள் தான் மன்னர் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கக்கூடியது ஒன்று. இது அவங்களால புரிஞ்சுக்கிட முடியலையா, இல்லை ஏற்றுக்கிட மனப்பக்குவம் இல்லையா, நம்ம ஒரு எங்கிருந்து வந்தோம், நம்மளுடைய வரலாறு என்னன்னு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி அதை மாற்றுவதற்காக இவங்க வேற பிற மக்கள் இடத்தில் இருக்கிற பெருமைக்குரிய வரலாறெல்லாம் திருடிக்கிறாங்க. இது பார்க்கும்போது நமக்கு அவங்க மேல ஒரு பரிதாப நிலை தான் வருது. பாவம், இப்படியோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி இருக்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு அவங்க நினைச்சு பரிதாப நிலை தான் வந்துக்கிருக்கு. இப்படி எல்லா சமுதாய வரலாற்றை திருடுவதற்கு இவங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருகிறதுனா, அதிமுக, திமுக, பிஜேபி இருக்கிற எல்லா கட்சியிலையும் மாவட்ட செயலாளர் முக்கியமான மாவட்ட செயலாளர் பொறுப்போ, முக்கியமான பொறுப்பு எல்லாத்துலேயுமே இவங்க ஜாதி மட்டும்தான் இருப்பாங்க. அது தென் தமிழகம் ஃபுல்லாவேன்னு இவங்க மெஜாரிட்டி இல்லாத பட்சத்துக்கும் இவங்க அந்த மாவட்ட செயலாளர் பதவி, பொதுச் செயலாளர் பதவி இருக்கிற எல்லா பெரிய பெரிய பதவியில் போய் அமர்ந்துக்கிட்டு நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க சப்போர்ட்டாக இருக்கிற தைரியத்தில் இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி வரலாற்று திருட்டு செய்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ் சமூகங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு எதிராக வாக்களித்தா இவங்க நிலைமை என்ன ஆகும்? இன்னைக்கு அதிகாரம் இருக்கின்ற பேரில் எல்லா சமூகத்தையுடைய வரலாறு திருடும் இந்த கூட்டம் நாளைக்கு அந்த அதிகாரத்தை இலக்கு நேரிடும். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு ஓட்டே போடக்கூடாது என்று ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு பிற சமூக வரலாற்றை திருடும் இந்த கூட்டத்திற்கு தக்க பதிலடியாக இருக்கும். இப்படி பிற சமூகங்களுடைய வரலாறு திருடாம உங்களுடைய வரலாறு சொல்லுங்க, நாங்கள் ஒன்றும் ஏற்றுக்கிட மாட்டோம்னு சொல்லலை. அவருடைய முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தார்கள், அதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. பாலை நிலையத்தில் களவு தொழில் செய்து கொண்டு அதன் பிறகு நாய்க்கர் ஆட்சியிலே உங்களுக்கு பாளையத்தை கொடுத்தார்கள். அந்த பாளையம் வாங்குவதற்கு நீங்கள் பாதகாணிக்கை எல்லாம் செய்தீர்கள். அதெல்லாம் நடந்து முடிந்த கதை. அதை நீங்கள் வெளிப்படையே பேசுங்கள். உங்களுடைய வரலாறு என்னன்னு நீங்கள் வெளிப்படையே பேசுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதற்காக பல்லர் சமூகம் வரலாறு இருக்கட்டும், வன்னியர் சமூகம் வரலாறு இருக்கட்டும், கோனார் சமூகம் வரலாறு இருக்கட்டும், முத்தரையர் சமூக வரலாறு இருக்கட்டும், இப்படி பிற சமூக வரலாறை திருடாமல் உங்களுடைய சொந்த வரலாறை பேசி பழகுங்கள்.
தமிழ்நாடு பூரா இடம் பூரா மரவே இடம். இந்த நாடே மரவர் நாடுறா. தமிழ்நாட்டோட பேரே மாத்தி மரவர் நாடு இருக்கா. எல்லா இடமே மரவ இடம்டா. மதுரையில நீ கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு சென்னை வரையும் எல்லாமே மரவர் நாடு, மரவர் சீமை, மரவர் பூமி, மரவர் மண்ணுடா. இந்த நாட்டுல நீ மரவர் மண்ணு இல்லாத ஒரு இடத்துல உன் காலடி எடுத்து வச்சிரு பாப்பா. இந்த ஒவ்வொரு காலடியும் மரவர் மண் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல வேற ஜாதிக்கார வாழவும் முடியாது, நடக்கவே முடியாது. ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது. சரியான மலுமட்ட தாய்தி. இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு. கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி ரோஸ்ட் பண்ணீங்க. நானே ரோஸ்ட் பண்ணிக்கிறேன்டா.